சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணன் அவர் சாப்பிட்டாரான்னு தெரியலையே, அவரை கூப்பிட பவி. மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டார் சீதாமா. வீட்டுக்கா? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. நான் சாப்பிட சொன்னேன், மனசு சரியில்லைமான்னு சொல்லிட்டு போயிட்டார் சீதாமா. ஏய், என்ன நீ அதுக்கு நீ அவரை சாப்பிட வைக்காம அனுப்புன, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. அவரை விடுங்க, நீங்க ஏன் இப்படி தனியா வந்து உட்கார்ந்துருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? இவளுக்கு இவன், இவனுக்கு இவன்னு நாமளா முடிச்சு போடுறோம். அப்படியே ஒருவேளை நாம மீறி போட்டாலும் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறவ அவ, அந்த ஆதி பராசக்தி. சீதாமா, சீதாமா, நான் உங்களை தான் கேட்டேன். என்னது? சாப்பிடல. ஆதி எங்க? வெளியே தான் நிப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஏன் சீதாமா இப்படி இருக்கான்? அத்தனை பேர் முன்னாடி ஒரு பொண்ணு கை நீட்டி அடிக்கலாமா? இப்பவும் நான் அடிச்சது சரின்னு பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் அவனுக்கு புத்திமதி சொல்லுங்க. என்ன சொல்ற? என் கையில வளர்ந்த பையன் அவன் கொஞ்சம் சேட்டை பண்ணுவான், விளையாட்டு பையன்தான். ஆனா ஒழுக்கத்துல அவனை யாரும் கை நீட்டி எதுவும் பேச முடியாத அளவுக்கு தான் இருப்பான். சினிமாவில சண்டை சீனெல்லாம் வரும் பாரு, அப்ப கூட என்கிட்ட வந்து, எப்படி சீதாமா ஹீரோனா இப்படி அடிக்கலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு சின்ன வயசுல வந்து கேட்பான். யாரையும் கை நீட்டுறது தப்புன்னு அவனுக்கும் தெரியும் பவி. அப்படிப்பட்டவன் ஒரு பொம்பளை புள்ளைய கை நீட்டி அடிக்கிறானா, சங்கவி எந்த அளவுக்கு அவன் மனசை காயப்படுத்திருப்பான்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் செஞ்சது வழக்கம் போல சரிதான்னு நியாயப்படுத்துறீங்க இல்ல சீதாமா? நியாயங்கிறத எழுதி வச்சுக்கிட்டு அச்சு பெசராம ஃபாலோ பண்ண முடியாது பவி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிதான் ஆகணும், அதுதான் நியாயம். கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஆதி எதுக்கு கை நீட்டினான்னு நினைக்கிற? அவன் மட்டும் அதை செய்யலன்னா அவ இன்னும் ஜாஸ்தியா அவனை அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே தான் இருப்பா. கைய வெட்டிக்கிறேன், கழுத்து அறுத்துக்கிறேன்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டு இருப்பா. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் அவன் கொடுத்த அடி. ஒரு அப்பா தப்பு செஞ்ச தான் குழந்தை அடிக்கிறது இல்ல. எங்க காலத்துல அப்படிதான். அடியோட விட்டானேன்னு நினைச்சு சந்தோஷப்படுப்பவி. என் வளர்ப்ப நினைச்சு நானே சந்தோஷப்படுறேன். அவன் இடத்துல மட்டும் இன்னொருத்த இருந்திருந்தா இந்நேரம் சங்கவின்னு ஒருத்த இருந்த அடையாளமே தெரியாம போயிருக்கும். அது விடுங்க சீதாமா, நடந்துருச்சு. இனிமே இப்படி பண்ணாதன்னு மட்டும் எனக்காக சொல்லுங்க. எந்திரிச்சு வாங்க, சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு சாப்பிட மனசு வரல. ஐயோ, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்காக வாங்கல. தெரியல, ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தானான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சீதாமா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடந்தது நல்லதுக்கு இல்ல, ஆனா இனிமே நல்லதுதான் நடக்கும். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு சீதாமா. நம்ம ஜானகி வந்த நேரம் நம்ம குடும்பத்துல எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். எனக்காக வாங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. உண்மையிலேயே இந்த பேர் வச்சதுல எல்லாருக்குமே சந்தோஷம் பவி. ரொம்ப நன்றிமா. அது தெரிஞ்சுதான் நான் வேற எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம இந்த பேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா நான் கூட இந்த பேரா தான் இருக்கும்னு கெஸ் பண்ணேன். சும்மா கதை விடாதீங்க சீதாமா. கெஸ் பண்ணிருந்தா என்கிட்ட இதுவான்னு கேட்டிருக்கலாம்ல. இல்ல, கொஞ்சம் பழைய பேரா இருக்கேன்னு தோணுச்சு. ஆனா பரவாயில்ல, நீ அதையே வச்சுட்ட. மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம்ல, அதுதான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா பாவம், அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. சங்கவி வந்து குழப்பத்தை உண்டாக்கிட்டா. ஆதி கை நீட்டினத மாமா எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு வேற தெரியல. இப்பதான் கொஞ்சம் அவங்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள எப்படி ஆகி போச்சேன்தான் எனக்கு மனசு தாங்கல சீதாமா.